இன்னும் வந்து குரூப்பில் டிஸ்கஷன் போகுது, போகலாமா வேணாமா. நீங்கள் பண்ணுங்க, அவன் வரான்னு சொன்னதான் நான் அப்படியே கிளம்பி நடந்து வந்தேன். ஸோ இன்னும் கன்ஃபார்ம் ஆக மாட்டுது. என்னடா போகிறோமா இல்லையாடா? நான் வரேன், நான் தான் கேட்குறேன் ப்ரோ. இப்போ நான் திருப்பி என் வீட்டுக்கு போனேன், எங்கள் அம்மா விளக்கமாறு எடுத்து அடிக்கும் ப்ரோ. மழை பெய்யுது வெளில, அவ்வளோதான், அப்படியே உட்கார வேண்டியதான். பசங்க பிளான் போட்டாலே உருப்படாதுன்னு சொல்லுவாங்கல்ல. வழக்கம் போல் இன்னைக்கு மார்னிங் வந்து சண்டே 4 o'clock நம்மளனா வந்து பாருங்க தெரியுதா, இன்னும் வந்து குரூப்பில் டிஸ்கஷன் போகுது, போகலாமா வேணாமா, வருவாங்களா மாட்டாங்களா. இதுலேயே பாதி பேர் அவுட்டு, தெரியல வரான்ட்டு பேசிக்கிட்டு இருக்கோம், பார்ப்போம். ஸோ வந்து நான் வெளில வந்திருக்க பாதையிலையும் தெரிஞ்சிருக்கோம், பிளான் ஓகே ஆகிடுச்சு. நாங்கள் ஒரு 5 பேர் போகிறோம்னு நினைக்கிறேன். இந்த விலாக் வெறும் எங்கே போய் பிரியாணி சாப்பிட்றோம் அந்த விலாக்லாம் கிடையாது, பசங்களாக சேர்ந்து போகிறோமா இல்லையா அதுதான் விலாக். ஒரு வழியாக போகிறோம் பார்த்தீங்களா, பிரியாணி சாப்பிட்றதுக்கே வந்து யோசிச்சிருவோம். இது இவனுங்களை வச்சு ட்ரிப்லாம் போட்டால் வாய்ப்பில்லை ராஜா. பெரும்பாலத்தில் ஒரு தண்ணீர் சிறிது சிறிதுமாக வாடா. வந்து ஃபைனலாக உங்ககிட்ட சொன்ன மாரியே தான், மொத்தமாக இருக்கிற 8 டிக்கெட்டில் 3 டிக்கெட் வரல, பேலன்ஸ் நாங்கள் 5 பேர் போகிறோம். இப்படி தான் பசங்க பிளான் போட்டாலே உருப்படாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது இப்படி தான் விளங்குன மாரி தான் இருக்கும், அது விளங்காது. நான் இங்கே பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளோ நன்றியோட இருக்கு. மனுஷங்க போட்டிருக்கீங்களா, ஏன்டா போட்டிருக்கீங்க? என்ன பண்ணுறது, பசங்க வாழ்க்கையில் அப்படி தான், சில பல விஷயம் நடக்கும்னு எதிர்பார்ப்போம், நடக்காது. ஸோ என்ன பண்ணுறது, இந்த ஜன்னல் வழியாக தான் எட்டி பார்ப்போம். இந்த விசிலு யாரு? என்கிட்ட பேலன்ஸ் இல்லைடா, நீங்கள் பண்ணுங்க, அவன் வரான்னு சொன்னதான் நான் அப்படியே கிளம்பி நடந்து வந்தேன். அவன் வீட்டு லைட்லாம் போட்டிருந்தது. ஸோ இன்னும் கன்ஃபார்ம் ஆக மாட்டுது. எப்படி அவன்? ஆஹா, எனக்கு தெரிஞ்சு நான் ஏந்து வந்திருக்கவே கூடாது, படுத்து தூங்கி இருக்கணும். இப்போ இங்கே வரலன்னொன்னே இங்கே ஒருத்தன் அவுட்டு. இப்போ நாங்கள் பேலன்ஸ் 4 பேர் இருக்கோம். இந்த 4 பேரில் ரைட்ரா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஐயோ, இதுகளும் சரி பண்ணுதே. இந்த பசங்களோட தியரியை யாரு தான் மாற்ற போகிறான்னு தெரில, எது போட்டாலும் கேன்சல் ஆகுது. அட்லீஸ்ட் பிரியாணியுமா, ஃபஸ்ட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்றதுக்காக 2 நாள் முன்னாடியிலேருந்து பிளானை போட்டு அதை நேற்று டிஸ்கஸ் பண்ணாலே உருப்படாது போல இருக்குது. பசங்க பாஸ்கையில் அதான் போல். என்னடா போகிறோமா இல்லையாடா? நான் வரேன், நான் தான் கேட்குறேன். அவன் எங்கே லோகேஷன் கால் பண்ணு, மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுரா. இப்போ பாரு தூரல் போகுது. தூங்கவா? இந்த மாதிரி பேசும்போது தான் காண்டாவது. தூங்குறனா என் வீட்லயே நான் தூங்கிருவேனே. ஏன் சைலண்டா இருக்கேன், எதுவுமே விளங்க மாட்டுது. இப்போதைக்கு இந்த மழை வேற தான் ஒரு கேடு. போன திரும்ப அவனைய ப்ரோ, இப்போ நான் திருப்பி என் வீட்டுக்கு போனேன், எங்கள் அம்மா விளக்கமாறு எடுத்து அடிக்கும் ப்ரோ. இல்லை ப்ரெஷ்ஷும் கையில் ரிமோட்டும் காலங்காத்தால உட்காந்து நியூஸை பார்த்துட்டு 4 மணிக்கு கூப்பிட்டு வச்சு மழை பெய்யுது வெளில, அவ்வளோதான், அப்படியே உட்கார வேண்டியதான். ப்ரோ மழை பெஞ்சா என்ன ப்ரோ, கொடை இருக்கு, கொடையை வச்சுட்டே போயிட்டு வந்துடலாம் ப்ரோ. அதுக்காக அதை ஆஃப் பண்ண ப்ரோ, காலங்காத்தால இந்த நியூஸை போட்டு நீ பண்ணுறது இருக்கே. இந்த ஆள் ஒருத்தவன் பல்ல வளைக்கிண்டு எவனா நியூஸ் பார்ப்பானா, பல்லு வளைக்கி. யாரா அவன்? இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு, டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான்.
உட்கார்ந்து செயலை பார்த்தீங்களா? எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? சதி அது வந்து பண்ணல, நம்மளே நம்ம பசங்களே நம்ம சதி பண்ணிக்கிறானுங்க. 8 இருந்துச்சு, 8ல் 1 போச்சு நேற்று. அதுக்கப்புறம் 1 போச்சு. இப்போ இவன் தூங்கிட்டான் 2, அவன் ஒருத்தன் 3. ஆக மொத்தத்தில் இந்த கிரிக்கெட்டுக்கு 8 பேரில் டீம் பிடிக்கிறவன் 4 பேர். இப்போ 4 பேர் வந்துட்டோம். இதில் இந்த மழை வேற. கலாய்க்கிறீங்களா? இப்ப பாருடா டிரான்ஸ்ஃபர்மேஷனை. மழை சத்தமா அது அப்பா பிரேக் ஆயிடுச்சு, வா போலாம். ஆமா வாங்க போலாம். கடைசியா அந்த ஒரு வழியா அந்த சோழர்கள் தேசத்தை நோக்கி போறோன்ற மாதிரி பிரியாணியை நோக்கி போக வேண்டியதா இருக்கு. 4 மணிக்கு ஆரம்பித்த பிளான் பாதியாக குறைந்து பசங்கள் இல்லாத காரணத்தால் நின்று திருப்பி நடந்து திருப்பி வந்து போகும்போது மழை வந்து பாதியை கெடுத்து மணி இப்போ 5 ஆயிடுச்சு. சரி ஏன்னாச்சு போவோம் போய். ஆனா யாரு ஜாலியா இருக்காங்களோ இல்ல ப்ரோ, நீ ஜாலியா இருக்க. காலையில இருந்து வாங்கி நீ பாரு, ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி. புயல் நிலவரத்தை கேட்டுவிட்டு நாங்களும் கிளம்புவோம். எப்போது தொடங்கும் அப்படின்ற கேள்வி இருந்தது. ஃபைனலி வருவாருன்னு என்று எதிர்பார்க்கவில்லை. ஆனா வந்தது ஒரே ஆள் இருந்தாலும். இப்போ உங்க அம்மாட்ட போட்டு கொடுக்கவா? நீ வரன்னு தெரியாது தானே? வழி அமைச்சாங்களா? கடைசியில் 4 பேர் கொண்ட குழுவுடன் நாங்க கிளம்பி போறோம். நான் மறுபடியும் சொன்ன மாதிரி தான், இந்த vlog வந்து நாங்கள் பெரிய ரிவ்யூவர்லாம் கிடையாது. இங்கே போய் சாப்பாடு போடுறோம். ஏன்னா புளியந்தோப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் 10 லட்சம் தடவை அந்த இடத்த பற்றி vlog போட்டிருப்பாங்க. அதேமாரி ஃபுட்டு பற்றி பேசியிருப்பாங்க. நாங்கள் போகிறது வந்து அதை ஃபுட்டை பற்றி பேசவோ எதுவோ கிடையாது. நாங்களாம் உருப்படியாக போகிறோமா இல்லையா அப்படின்றது தான் இந்த vlog. ப்ரோ vloggingல இருக்கு. நான் பத்தியா கொள்ளையா சொல்லி போட்டேன் தான். சரி லெஃப்ட்ல போ. நாடா தம்பி. ஃபைனலி வி ரீச்டு. உனக்கு அந்த பக்கம் போயிட்டானுங்க, நாங்களும் அந்த பக்கம் போக வேண்டியதுதான். ஆனால் சார் இருக்காருல்ல, அவர் புதுசாக ரூட்டு கூப்பிட்டாருன்னு போய் பிளாக் பண்ணி சுற்றி அப்பயும் நாங்கள் வந்துட்டோம். இன்னும் அவனுங்களை காணோம். அதாவது டோக்கன் போட்டதுக்கப்புறம் உள்ள விடுவாங்களாம். டோக்கன் போட்டு கொண்டிருக்கிறார்கள். டோக்கனு சாப்பிட்டாச்சு. தலாகரி சொல்றேன். ஃபுட்டு ரிவ்யூ பண்ணுறதுலாம் கிடையாது. ஜஸ்ட் நாங்கள் எல்லாரும் வரோமா ஒன்றா சாப்பிட்றோமா தான் இந்த vlog. இதில் வந்தாச்சு, சாப்பிட்டுருக்கோம். நல்லா இருக்கும். போடு போடு. மரியாதை போவோம். என்ன யார் நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னடா பண்ணி வச்சிருக்க கொடையாதான் ப்ரோ. என்ன ப்ரோ இதுவே திறக்க முடியல. என்ன நீ அடிக்கடி எங்க போட்டு டாஸ் ஆயிட்டா இருக்கடி பாத்துக்க. ஓ நீயும் போ, கூப்பிட்டது நீ தானே. வந்து கரெக்டா மழை பெஞ்சு என் தலைவன் முன்னாடியே ரெயின் கோட்டை போட்டு
நாங்களாம் மழை வராதுன்னு சொன்னோடனே மழை வந்துருச்சு. ஆனா இப்ப இவனுக்கு ரெயின் கோட் போட்டு வர்றதுக்குள்ள மழை நின்றுடும்னு நினைக்கிறேன். ஆனா எல்லா ரெயின் கோட் வச்சிருக்கீங்க, என்கிட்ட தானே எதுவுமே இல்லை. அதான் மணி போடுறான், சிரிச்சுட்டே போடுவேன். டப்பாவெல்லாம் தட்டி அவர் எட்டி பாக்குறாரு, என்னப்பா பண்றீங்க அப்படின்னு. இவனுங்களை ரெயின் கோட்டை போட சொன்னா ரெயின் கோட்டு போட்டு வர்றதுக்குள்ள மழையே போயிடுச்சு. ஆனா அவனுக்கு ஒன்னும் ரெயின் கோட் போட்டுட்டு இருக்காங்க. ப்ரோ எதுக்கு ப்ரோ ரெயின் கோட்டு? நீங்க போட்டு வர்றதுக்குள்ள மழையே நின்றுச்சு ப்ரோ. ரெயின் கோட்ஸ் படி. நீங்க ரெயின் கோட் போட்டு வர்றதுக்குள்ள மழையே நின்று போச்சு. இன்னொரு மழை வரும். ஏய் இது திருப்பி பொண்ணு வண்டி ப்ரோ, வண்டிக்கே போய் பெண்டா, வண்டிக்கே பெண்டு. ஆய் வருதா? ஆய் வருதுண்ணே. என்ன உங்களுக்கு வராதானே? ஒரு கேங்ல இருப்பான்ல, இந்த மாதிரி அவங்க எல்லாரும் ஒட்டுக்கா இருப்பாங்க, அவங்க மட்டும் தனியா இருப்பாங்கல்ல. தனியா இருக்கிறவன் தான் நான். எதுலயும் சேர்த்துக்கப்பட மாட்டான், அப்படி ஒரு ஆளு தான் நானு. அது ஒன்றும், அது எல்லாமே ஒரு பழகின விஷயம் தானே. அது பசங்க லைஃப்னாலே அப்படிதான். ஈஸியா யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. யாராலையும் புரிஞ்சுக்கிட்டாலும் சப்போர்ட் பண்ணி மோஸ்டா கூட இருக்க முடியாது. பசங்க லைஃப்ல மோஸ்டா பசங்க மட்டும்தான் எப்பயுமே இருப்பாங்க. பசங்க மீன்ஸ் அந்த பையனை சொல்றேன். உனக்கு யாரும் இல்லையா? வச்சிருவேன். எனக்கு யாரும் இல்லை என்று நான் கூறவில்லை. சத்தியம் தோற்பதில்லை. ட்ரூத் நெவர் ஃபெயில்ஸ். சத்தியம் எப்போதும் தோற்கில்லை. இருந்தாலும் நான் சொல்றேன், சில டஃப் டைம்ஸ் வரும்போது இட்ஸ் நாட் ஈஸி ரைட். பசங்க வந்து, அதாவது பசங்கன்னு சொல்றதுனால அது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கா இல்லை, ஒரு பையன் சொல்லிக்கிறேன். பையனுக்கு என்னதான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து மீன்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. மோஸ்டா அந்த பையன் மட்டும்தான் அது வந்து சர்வைவ் பண்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் மோஸ்டா பையன் லைஃப் அப்படிதான். பொண்ணுங்க லைஃப் பத்தி எனக்கு தெரியல அவ்வளவா. மோஸ்டா சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. ஏதாவது பேசும்போது தான் வந்து நடுவில் வந்து ஏதாவது கட்டையை போட்டுருவாங்க. பசங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்துக்கலாம். பொண்ணுங்க உள்ள வந்தாலே லைஃப் லாங். நானும் பொம்பளை புள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். என்ன கடுப்பேத்தன. ஒரு நல்ல தாட்ஸோட ஆரம்பிச்சேன், அதுக்குள்ளே சிரிச்சு கெடுத்து விட்டாங்க. ஏதாவது மக்களுக்கு ஏதாவது மெசேஜா சொல்லியிருப்போம், போ அந்த ரைட்ல போ. ஸோ இப்பயும் பார்த்தீங்களே, இவனும் பேச விட மாட்டான். ஸோ என்னை யாரும் பேச விட மாட்டாங்க. நான் தனியாக ஒரு நாள் பேசிக்கிறேன், தனியாகவே பேசிக்கிறேன். அது டாக்டர் சரி போடு. சக்கரை கம்மியாக போட சொல்லு லோகேஷ்க்கு, சுகர் பேஷண்டா. ஏன் எட்டி பார்க்குற, வந்து நல்லா பாரு. ஏய் பயங்கரமா இந்த vlog எப்படி எடிட் பண்ணி போடுவேன்? என்ன கேட்ட? இந்த vlog எப்படி எடிட் பண்ணி போடுவேன்? அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். பாத்தீங்கன்னா ஒரு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க, எப்படி ஒரு அழகா இருக்காரு. நீ இயற்கையிலேயே அழகுடா, மன்மதன்றா நீ. I got my tea. So டீ குடிச்சாச்சு. ஃபேமஸ் பண்ற நீ. அப்புறம் என்ன செல்ஃபி கேமராவை மாமாலாம் காலையில முடிச்சிட்டு வந்துட்டான். அந்த தைரியத்துல இருக்கான். இந்த நேத்தி போக வேண்டிய ஆயே நீங்க தான் போயிருக்கு. தள்ளுறா மொல்ல. இதோட இந்த vlog முடியுது. ஸோ இந்த vlog நடக்குமா நடக்காதா, பிரியாணி சாப்பிட போவாதான்னு தெரியாமல் இருந்தேன்னா கடைசியில் ஒரு வரையா பிரியாணியை சாப்பிட்டு ஒரு டீ ஒன்று குடித்து விட்டு எல்லாரும் வீட்டுக்கு போய் தூங்க போகிறோம். நீங்கள் நினைக்கிறமே யாரும் கக்கா போகல. ஓகே, அடுத்த vlogல பார்க்கலாம். பாய். அண்ட் பை த வே, சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.